தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தரையே அன்பு கூறுவோம். மார்க்கு 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே தம்முடைய குமாரனை நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி ஜீவ பலியாக சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நம் மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். அவருடைய தூய திரு இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டோம். நாம் நம்மை அவரிடத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து அவர் சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகளையும் நமக்காக அவர் பட்ட காயங்களையும் உணர்ந்தவர்களாக பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி அவருடைய சிலுவையின் அன்பை, அவருடைய சிலுவையின் அன்பின் உயரத்தை, ஆழத்தை உணர்ந்தவர்களாக நம் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவோம். அவர் நம்மை நிச்சயம் அனைத்து இக்கட்டுகளிலும் நின்று மீட்பார். நம் ஆத்துமாவை பாதாளத்தில் விடாமல் நம்மை அவர் மீட்டு கொண்டாரே. நம்மை அவர் தம்முடைய பிதாவினுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல தேவனின் கிருபாதார பலியாக நமக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் தேவனிடம் நம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். அவர் நாமம் தவிர வேற எந்த ஒரு நாமமும் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லாது என்பதை உணர்ந்தவர்களாக அவரில் அன்பு கூறுவோம், அவரை பற்றி கொள்வோம். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய பேரன்பு நம்மை காத்து வழிநடத்தும். நாம் அவரையே என்றென்றும் அன்பு கூறுவோம். ஆமீன்.